इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. அதுக்கு அடுத்ததாக அஹஸ்தூதே சவ்யம் தவ நயன மர்காத்மகதய ஸ்ரீயாமாம் வாமாம் தே சுஜதி ரஜனீன அயகதயா ஸ்ருதியாதே திருஷ்டி தரதளித ஹேமம் முஜருஜி சமாதத்தே சந்தியாம் திவசமிதயோரத்மிகரீம். அஹஸ்தூதே சவ்யம் அம்பாளுக்கு இரண்டு கண்கள், ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். மூணாவது கண்ணு பரமேஸ்வர சம்யோகத்தினால ஏற்படுத்திருக்கு. அது ஞான கண், அது அக்னி. இந்த சூரியன் எனக்கூடியதான கண்ணானது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு ஒவ்வொரு இடத்துலையும் 3 சக்திகள் இருக்கு. இச்சா சக்தி சங்கல்பம் பண்ற சக்தி, ஞான சக்தி அறியும் திறமை, அதற்கு பிறகு கிரியா சக்தி செயல்படுத்தும் திறமை எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனா இந்த 3 திறமையும் எங்க இருக்கு? அம்பாள் இடத்துல வந்தது. அதனாலதான் அம்பாளுக்கு இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, ரூபணி அப்படின்னு 3 சக்தியும் அம்பாள் இடத்துல வந்திருக்கு. அங்கிருந்து பிறந்ததான நமக்கும் அந்த சக்திகள் உண்டு. இதுல சூரியன் நமக்கு ஞான சக்தியை கொடுக்கிற, சந்திரனாலும் நமக்கு கிரியா சக்தியை கொடுக்கிற. அந்த இச்சா சக்தி சங்கல்பம் பண்றது அது நமக்கு எங்க இருக்கு வருது? அந்த சங்கல்பம் இருந்தா தான் நீங்கள் ஞானத்துடைய பராகாட்டை அடைய முடியும். அது வரைக்கும் அறிவானது நமக்கு இருக்கு. அந்த அறிவானது லௌகிகமான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான அறிவு தான் இருக்கு. அது எப்ப பார்த்தாலும் காசு பண்றதுக்கு தயாரான அறிவு இருக்கு இந்த மனிதன். எப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலையும் சின்ன விஷயங்களை வந்து காசு பண்ணிவிடுறான். பழைய சமையல்லாம் டிவி சொல்லி காசு பண்ற அளவுக்கு அவர் சொல்ற சமையல் பார்த்தேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு வந்து நம்ம அந்த பாண்டியமா பண்ண சமையல் புதுசா வரல. அதே தான் பண்ணிட்டு இருக்கேன் விவகாரம் முழுக்க. என்னோட துணி பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிசைன் நியூ டிசைன் நியூ ஃபேஷன். இது புதுசா எங்கிருந்து வர முடியும்? இருக்கிற 5 பூதங்களை மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியது தானே. எதுவும் புதுசு கிடையாதுன்னா எல்லாம் பழசுதான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது புதுசுன்னு நினைச்சிட்டு அதுல ஒரு மோகம், அது வேணும் இது வேணும். புதுசா நகையெல்லாம் பழைய நாள்ல இருக்கிற நகையை சின்னதா வாங்கிட்டே இருக்கும். 1 கிராம் செய்யணும். நிறைய அவ்வளவுதான் ஆயிருக்கு, அவ்வளவுதான் உங்களால் வாங்க முடியும். ஆனா கொஞ்ச நாள் அந்த மரபோ 20 வருஷம் ஆனது மறுபடியும் பழைய நாள் மாதிரி 20 சவரம் குறையுது. அப்படி போட்டு என்னடா மாறிட்டே இருக்கும் சக்கரனே நிற்கிறமேனா அப்படின்னு. ஆனா இந்த ஞான சக்தியானது நமக்கு எது வருமோ அப்பொழுது பரிபூர்ணமான நிலையை அடைவது. பரமேஸ்வரனுடைய ஞான கண் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்றது? எல்லாத்தையும் எரிஞ்சு விடுறது. மன்மதனை உட்பட எல்லாத்தையும் எரிஞ்சு விடுறது. அம்பாளுடைய கண்ணில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஞான சக்தி, அந்த பாகமானது அது என்ன பண்ணும்? உங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கும். அதை எரிக்கக்கூடியதான கண்ணா இந்த கண்ணுக்கு இருக்கு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இங்க எது எரிக்கிறது? உங்க பாபத்தை எரிக்கிறது, உங்களுடைய கர்மாக்களை எரிக்கிறது. இவனை அம்பாளுடைய திருவடியில சேர்த்து கொள்ளக்கூடியதான தன்மை. ஆகைய இந்த 3வது கண் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது திருகாமா திருஷ்டி தரதளித ஹேமம்புஜருதி சமாதத்தே சந்தியாம் திவச நிஜயோரந்திகரீம். இந்த 3வது கண்ணு தரதளித ஹேமம்புஜருதி. அது எப்படி இருக்கு? அந்த 3வது கண்ணு, அந்த கண்ணு ஹேமாம்புஜருதி தங்க தாமரை போன்றதாக இருக்கா. 3வது கண்ணு தங்க தாமரை மாதிரி இருக்கா. ஹேமாம்புஜருதி தரதளிதா தரதீத கொஞ்சம் மணந்ததான முழுமையாக திறக்கிற கண்ணு 3வது கண்ணு கொஞ்சம் திறந்து இருக்கு. ஆனா அதனால என்ன பண்றதுன்னு இவனுக்கு அந்த சூரியனுடைய ஒரு கண்ணானது அதை என்ன பண்றது? பகலை கொடுக்கிறது.
இன்னொரு கண்ணு அது ஸ்ரீயாமாம் வாமாம் நாயகதையா. ரெண்டாவது கண்ணாவது இரவை உண்டு பண்றது. மூணாவது கண்ணா திருத்தியாது வைலைங்கிறான் பள்ளி லாங்குவேஜ்ல. இந்த சந்தியான்னு சொல்றது அது என்ன, 2 லைன் இருக்கலாம். பகனுடைய வெளிச்சமும் சாயங்காலம் வெளிச்சம் அப்படிங்கிறான், வைலைங்கிறான். அதே மாதிரியே நமக்கு என்ன அந்த சந்திய சமயம் இருக்கு, அது ரொம்ப தேவை, அது ரொம்ப விசேஷம் உண்டு. சூரியனுடைய ஒரு அனுகிரகம் சந்திரனுடைய அனுகிரகம் ரெண்டும் அடையக்கூடியதான நேரம் சந்தியா நேரம். ஆயாதான் அந்த சந்தியா சந்தர்ப்பத்துல வந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்ற பார்த்தீங்கன்னா இதை சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது சந்தியை பண்ணிவிட்டு கடைசியில எல்லாரும் அவளுடைய பிரவரத்தை நமஸ்காரம் பண்றான். இந்த பிராமணே பேசும்போது அப்படின்னு சொல்லி இந்த கர்மான்னு சொல்லி நமஸ்காரம் பண்றேன். எதுக்கு சார் நமஸ்காரம் பண்றீங்கன்னா, நம் பேர் நான் மறக்கக்கூடாது சார். இல்லைன்னா தம் பேர் மறந்துட வரோம். ஏன்னா என் வச்சிருந்த பேரோன்னா அங்கே அவன் நாமகரணத்துல வச்ச பேர் உள்ள விசேஷமாக வச்சிருக்கேன். என்ன பண்றது, பிராதாபிகரம்னு பேரு, மண்ணூத்தின்னு கூப்பிடுறேன். அதனால இந்த பேர் மறக்கமா மறக்காத சொல்லுங்க பாக்குறேன். அனசூயான ரமாக்கு பேரு அசூன்னு பேர் வச்சிருக்கேன். அசூன்னு கூப்பிட்டுருக்கேன். என்ன அசூன்னா பிராணம்னு அர்த்தம். இப்படி பேர் மாற்றி வச்சிருக்கேன். அதனால ஒரிஜினல் நேம் போயிடும். ஆனா இந்த ஒரிஜினல் நேம் உங்களுக்கு வேணும். எப்படா மரணானத்துல அந்த கர்மா பண்ணும் பொழுது வேண்டி இருக்கு. அப்பதான் அது ஐடென்டிட்டி கார்டு தருது. பேங்க்ல போனீங்கன்னா அந்த நபர் சொன்னாதானே காசு கொடுமா ஏடிஎம்ல. அதே பத்தி அது ஐடென்டிட்டி கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாமகரணம் பண்றப்ப எந்த பேர் வைக்கிறீரோ அதான் ஐடென்டிட்டி கார்டு. அதனால இந்த கோத்திரத்துல பிறந்தவர், இந்த சுத்திரத்துல பிறந்தவர் அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து நீங்க சொல்றேன். இது கடைசி வரைக்கும் அந்த பேர் இருக்கணும். அதை நீங்க மறக்கப்படாதுங்கிறதுக்காக தான் நமஸ்காரம் பண்ணணும். சங்கீதத்துக்கு ஒவ்வொரு சந்திக்கும் நமஸ்காரம் உண்டு. சந்தியா வந்தனம், வந்தன மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கட்டும். இந்த சந்தியாவந்தனம்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்ல, இது எதற்காக இந்த சந்தியாவந்தனம் பண்ணி கொண்டிருக்கு? அந்த சந்திய சமயத்துல சூரியனுடைய ஒரு உத்பவமும் சந்திரனுடைய மறைவும் ரெண்டும் சேர்ற இடம். எப்ப சந்தியாவந்தனம் பண்ணணும்? நீங்க சூரியன் ஒதுங்கலைங்கிற சந்தர்ப்பத்துல பார்க்கணும். சூரியன் ஒதுக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு கொள்ளலாம். காலம்பர 5 மணிக்கு நான் எழுந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி 1000 காயத்ரி பண்ணி அந்த சூரியன் உதிக்கிற நேரத்துல நீங்க நிதாமோ தேவசியாதானது அப்படின்னு சூரியனுக்கு உபஸ்தானம் பண்ணணும். உபஸ்தானம் பண்ணணும்னா சூரியனை பிரார்த்தனை பண்ணணும். அந்த உதிக்கக்கூடியதான சூரியனை நாங்கள் பார்க்கலையானால் உங்க கண்ணுல இருக்கக்கூடியதான கெட்ட தோஷங்கள்லாம் போட்டிவிடும். அதனால சூரியனை பார்க்கணும் திறந்தோடு. அதே போலயே சாயங்காலம் சூரியன் இன்னும் இருக்கும் பொழுதே நீங்க சந்தியாவந்தனம் பண்ணிவிடணும். சூரியன் மறுபடியும் அப்புறம் போன பிறகு ஒரு 7:30 மணிக்கு அப்படியே உட்காந்து அப்படி அது எதுக்கு சந்தியாவந்தனம் போட்டாதான் சாப்பாடு. அதனால சந்தியாவந்தனம் நிலத்தை போட்டிருக்காங்க. எதற்காக அந்த சந்தியாவந்தனம் பண்றது? சந்திரோதயத்துக்கு முன்னால சூரியன் அஸ்தமிக்கிற காலத்துல அந்த தேஜஸ்தானது அக்னியோட சம்பந்தப்படுறது. அக்னியிலிருந்து சூரியன் உதவுகிறார், மறுபடியும் சூரியன் அக்னியில உபதமிக்கிறார். அதனாலதான் பகல் வேளையில அக்னியானவர் பிரகாசிக்க மாட்டார். ஜுவாலையெல்லாம் எட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியாது. அக்னியுடைய பிரகாசம் சூரியன் வாங்கிட்டு இருக்காரு. அதனாலதான் சூரியன் தான் ஒழிப்பார். அப்படிங்கிறது வேதம். அதே வழியே சாயங்கால வேலையில சூரியன் என்ன பண்றார்? தன்னுடைய சக்தியை அக்னி கொடுத்துடுவார். அதனால ராத்திரி வேலையில அக்னி நல்லா பிரகாசிக்கிறார், சூரியன் பிரகாசிக்க மாட்டார். இந்த சூரியனுக்கும் அக்னிக்கு ஒரு சம்பந்தம். அதனாலதான் சந்தியாவந்தன சந்தர்ப்பத்துல விசேஷமாக பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அது பிராத்தசமய சாயங்கால சூரியன். நடுவுல மாத்தியானிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு சந்தியான்னு சொல்றது மாத்தியானிக்கு. மத்திய சந்தர்ப்பத்துல அந்த சூரியன் மேல் நோக்கி போய் மறுபடியும் இறங்குறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரியனுக்கு இருக்கக்கூடியதான முழு திறமை ஒரு செகண்ட் நீங்க கண்ணால பார்த்தீங்கன்னா போதும் அந்த முழு சக்தி நமக்கு வருது. ஏதோ ரேடியம் ரேஸ் அது இதுன்னு சொல்றேன். எல்லாம் பழைய நாள் வெறுமன சூரியனை பார்த்தா விளாட முடியாது. அதுக்குன்னு ஒரு முதிரை வச்சிருக்கேன். 2 விளவுக்கு நடுவுல பார்க்கணும். அப்ப இந்த கிரணங்கள்ல சைட்ல இருக்கக்கூடியதான கிரணங்கள் போய் அந்த சூரியனுடைய நடுவு பாகம் மட்டும் நீங்க பார்ப்பீங்க.
அப்ப இது என்னாச்சு, அந்த மனசை ஒன்றாக சேர்க்கும் திறமை அந்த எனக்கு உண்டு. அதுக்காக வச்சிருக்காரு. நம்ம என்னமோ தியானம் பண்றது இது பண்ணா ஏதோ பெரிய காரியம் பண்ற மாதிரி உங்களுக்கு நன்மையெல்லாம் கொடுத்திருக்கு. அந்த சந்திய சந்தர்ப்பத்துல ஸ்ரீகளும் காலம்பரை எழுந்து அம்பாளுக்கு தீபஜோதி நமஸ்தேன்னு ஜோதிஷத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா ஜோதிஷம் தானே அகை வடிவமாக நம்ம ஊழிய பண்ணிருக்கோம். பகலியும் சாயங்காலத்தையும் அவ ஜோதிஷத்தை வணங்கணும். இவ சூரிய ரூபமா இருக்கக்கூடிய சதா தரித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசஜாதன சன்னிவேஷா அப்படின்னு மகாவிஷ்ணு காப்பாற்றி கொண்டு சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்ரீகள்னா பாரமண்டல மத்தியஸ்தா வைரவேவக மாறிவே. இன்னைக்கு எதை சொல்றோம் எல்லாம் பொருளாளுக்கும் ஸ்ரீகளுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் இதே ஒரு தத்துவத்தை. இப்படி 3 கண்கள் 3 சக்திகள் நமக்கு இருக்கக்கூடியதான 3 அம்சங்கள் அகார உகார மகாரம். இதுல உகாரம் மகாரமாய் அப்புறம் அகாரம் போடுறோம் உமான ஆயிடுது. உமாங்கிறது ஓங்காரம். அகாரம் உகார மகாரங்கள்ல ஊர்ல ஆரம்பிச்சு மகாரமும் பின்னால அகாரம் உமான ஆயிடுது. ஓங்காரம் தான் உமாஸ்வரூபம். அம்பாளுடைய ஸ்வரூபமே ஓங்காரம் தான். இதுதான் நம்ம 3 நிலைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு துரிய நிலையை நமக்கு சொல்வது. அந்த துரிய நிலையை சொல்வது அறிவதற்காக அம்பாளுடைய 3 கண்களும் நமக்கு உபயோகப்படுகிறது. தேசவியம் பகலை சூதை உண்டு பண்ற எது அம்பாளுடைய வலது கண்ணு. அர்க்காத்மகதையா என அம்மா உங்களுடைய கண்ணு அர்க்காத்மகதையா சூரியன் வடிவமாக இருப்பதனால் ஸ்ரீயாமாம் அதே போல ஸ்ரீயாமா 3 யாமங்கள் இருக்கக்கூடியதான வலது அந்த சந்திரனை ராத்திரியை இரவை இடது கண்ணை தயார் பண்றது ரஜனி நாயகதையா திருஷ்டி. இப்படி 2 கண்கள் தான் இருக்குமா. 3வது கண்ணு ஒண்ணு இருக்கு. அது என்ன, பரமேஸ்வருடைய சந்தியோகத்தினால ஏற்பட்டது. அந்த கண்ணு பரமேஸ்வரன் சம்சாரத்தை நாசம் பண்ணின போதிலும் காமாதிகளை நாசம் பண்ணின போதிலும் தாங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி எங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து சேமத்தை கொடுக்கிறேன். சமாதத்தே சந்தியாம் சிவசனிகையோ ரத்த கதரி. சிவசனிகையோ பகலிரவனுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான அந்த ரதரியும் நடுவுல இருக்கக்கூடியதான சந்தியும் இந்த 3வது கண்ணை தான் பண்றது. அதனால 2 கண்ணுக்கு நடுவுல இருக்கணும். பகலிரவனுக்கு நடுவுல இருக்கிற சந்திகள் இல்லையா, அதே போல பகலிரவனுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான 3வது கண்ணும் தாங்கள் இந்த காலத்தை தயார் பண்றேன். இந்த காலமானது மனுஷனுக்கு காலம் எனக்கூடியதான ஸ்வரூபம் தெரிகிறது. பாட்டி டைம்னா வேகம் பார்த்துக்கலாம், அந்த டைம் இல்லை. இல்லைன்னா நமக்கு பேட் டைம் ஆரம்பிக்கலாம். அவன் என்னைக்கு குட் டைம்னு சொல்றா போல தெரியுது. இன்னொருத்தருக்கு அவனுக்கு என்ன சார் நல்ல காலம்ங்கிறான் முக்கியமையோ. ஆனா இன்னொருத்தருக்கு தனக்கு சொல்ல போல பேட் டைம் டைம் இல்லை சார். அந்த காலமானது அம்பாளுடைய அடங்கி இருக்கு. உலகத்தை உண்டு பண்ணினதுன்னா அம்பாளுடைய கண்கள் தான். அந்த சூரியன் சந்திரன் நெருப்பு எனக்கூடியதான 3 கண்கள் நிறவு சந்திய இதை தயார் பண்ணி அந்த அவைகளுக்குள்ள உலகத்தையே அடக்கி வச்சிருக்க. எந்த பொருளா இருந்தாலும் ஜன்யானாம் ஜனகங்காரா. எந்த பொருளா இருந்தாலும் ஒரு காலத்துல பிறந்தது ஒரு காலத்துல அழிந்தது. காலத்துக்கு உட்படாதான பொருள் வேற ஒன்றும் இல்லை. காலமா இருக்கிறவன் பரமேஸ்வரன் தான். காலவை காலம் எட்டி பொதித்தவன் பரமேஸ்வரனை ஒழிய மற்றவர்கள் எல்லோரும் காலத்துக்கு அடங்கினவன் தான். அந்த காலத்தை உண்டு பண்றவன் அப்பா சூர்யானந்தமதோ தாதாய தாபூர்வமகல்மயது நிவந்த பிரதிவீச்ச அந்தரிக்ஷமதோ அப்படின்னு எல்லாவற்றையும் ஏற்பட்டது அம்பாளுடைய சுரூபம் தான். அந்த அம்பாளுடைய சுரூபம் தன்னுடைய 3 கண்களாக பகல் இரவு சந்தியா இவர்களை வச்சு அந்தந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இந்த நல்லது நடக்கணும். அந்த சூரியோபாசனத்தினால உங்களுக்கு சரீரத்துல சக்தி வரணும். சந்திரோபாசனத்தினால உங்களுக்கு ஆத்தியாத்மிகமான சக்தி வரணும். சத்தியாவந்தனங்கள்னால உங்களுக்கு ஒரு விதமான துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வரணும். மனுஷன் சத்தியாவந்தனம் காயத்ரி ஜபத்தினால அவன் நிறைய பாவங்கள் வராமலேயே தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். இதனால் பாவமகாரம் பகந்த நான் எந்த பாவத்தை பண்ணினேனோ
ராத்திரியா பிரதிமுச்சது எதிராத்திரியா பாமகாரகம் ராத்திரியில் எது பண்ணினோ அது இதுல போயிடுறது அப்படின்னு பகல்ல பண்ணின பாப்போம்னா சாயங்காலம் சாயங்காலத்துல ராத்திரியில தான் பண்ணின பாப்போம்னா பகல்ல சந்தியாவதனம் பண்ணினாவும் தெரியாத எந்தெந்த பாவம் பண்ணினாலும் எல்லாமே போயிட்டு நம்ம சுத்தனாகவே இருப்பார். அதற்காகத்தான் இந்த சந்தியாவந்தனங்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன். முக்கியமா என்ன தெரியாமல் பஞ்சபாதகநாசினே 5 விதமான பாவங்கள் இவன் பண்றான். துள்ளி உதவுண்டி மார்கனே வீட பெருக்கிறேன் எத்தனையோ பூஜையெல்லாம் பிராண்டப்படுறது. ஜலத்தை கொதிக்க வைக்கிறேன் அதுக்குள்ள இருக்கிற பாக்டீரியா எல்லாம் பிராண்டப்படுறது. அவன் என்ன பண்றது அது போடணுங்கிறதுக்காகவே கொதிக்க வைக்கிறான். அது வேற அந்த நெருப்புல கட்டாயத்தை போடுறேன் அதுக்குள்ள பூச்சி இருக்கும் பிராண்டப்படுறது. வீடை பெருக்கினா அதுல இருக்க நடந்தேன்னு வச்சுங்களேன் அந்த நடக்கும்போது உங்க காருக்கு எத்தனையோ பிராணி இருக்கும். அதனாலதான் சன்னியாசினா அந்த மழை நாள் 4 மாசம் எங்கேயும் வெளியில போகக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல வைக்கணும். அங்க ஒரு இடத்துல இந்த மழை வரக்கூடியதுனால என்ன மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களேன் அந்த வீதியில் இருக்க பொண்ணுங்களுக்குள்ளதான் ஜலம் போயிடும். அங்க இருக்கிற பிராணிக்கு வீடு இருக்கு அது அங்கிருந்து வெளியில வரும். நீங்க நடந்தேன்னா அதை மதிக்க வேண்டியதா இருக்கும். அந்த பிராணிகளுக்கு எல்லாம் பாவம் வரும். ஏன்னா சன்னியாசி என்ன பண்ணினா அது சன்னியாசம் வாங்கி கொள்ற போதே பிரதிஜை பண்ணி கொடுங்க என்னால எந்த உயிரினத்துக்கும் தீங்கு வராதுன்னு. சன்னியாசம் வாங்கியதுக்கு முன்னாள் விருதாகம்னு ஒண்ணுவார். அப்படின்னு விருதாகம் பண்ணுவார். அப்ப சர்வபூத அபயம் பிரதானம் கொடுத்துருக்கேன். எல்லா பிராணிகளும் என்னோட பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு பண்ணி கொடுத்துருங்க. அதனால எனக்கு ப்ரொடெக்ஷன் வேண்டாம் இந்த வேலை அப்படின்னு பூனரையும் இல்லையா அரணாங்க இல்லையா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். நம்ம சிகையை கட் பண்ணிட்டோம். அது வரைக்கும் நமக்கு ரட்சையா இருந்தது. சில பேரும் நீங்க ஜபம் பண்ணும்போது சிகாயை ஓட்டுன்னு ஏன் அந்த சிகையாவது எல்லா பேர்த்தையும் நிறுத்தி வைக்கும் ஞாபகத்தையே அதிகரிக்கும் அப்படின்னு இருக்கு. அது பண்ணிட்டு இருக்கேன். அது விவகாரம் என்ன இப்படி பண்ணிருக்க. அது மாதிரி அந்த 5 விதமான பாபங்களையும் நீங்க காயத்ரி மந்திரத்தை 5 இழந்து வந்தது ஓம் அப்படி அதே மாதிரியே அடுத்த 3 இடத்துல நிறுத்தி நீங்க பண்ணினீங்கன்னா பஞ்சமகாபாதகநாசினி 5 மகாபாதகங்கள் பண்ணினா அத்தனையும் இந்த காயத்ரி ஜபத்துல போடலாம். இவ்வளவு சக்தி என்ன இருக்கு அதை நம்ம பண்றதுக்கு ஒரு நாள் பண்ணினா போதும். ஸ்திரீகளுக்கும் உண்டது ஃபேமிலிக்குன்னு அது ஆயா நீங்க பண்ணாம போனதுன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை கிரகத்துல இருக்கிற எல்லோருக்கும் நன்மையை நீங்க விட்டுட்டு இருக்கு. நம்ம கர்மம்னா இவ்வளவு அத்தனையும் தயார் பண்ணினவர் யாரு நயனம் அர்த்தாத்மகதையா ஸ்ரீயா மாம் வா மாம் நாயகதையா அப்படின்னு விசேஷமாக அம்பாளுடைய ஒரு பரிவாரங்கள்ல நித்யானித்யான ஒரு அம்மா. அந்த நித்யா மந்திரம் இங்க இருந்து சொல்லுது. ஏன்னா நித்தியமான ஒரு அம்சம் பகல் இரவு சந்தியா எல்லாத்தையும் சேர்ந்த நித்தியமா இருக்கா இல்லையா. அந்த நித்யா மந்திரத்தை இந்த விசேஷமாக இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். இந்த சூரியன் சந்திரன் தான் சாதாரணமாக எல்லா கிரகங்களுக்கும் ஆதிபத்தியம். அந்த கிரகாதிபத்தியங்க கிரகங்கள்ல வரக்கூடியதான தோஷம் நிவர்த்தி ஆகணும். நமக்கு சனி தசை சரி 2வது இருக்கார் கண்ட சனி 7ஆம் நாட்டு சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி என்னமோ சொல்றது. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க அம்பாளுடைய திருவடியை நம்பினாலும் எதுவும் ஒண்ணும் பண்ண. இந்த ஸ்லோகம் நம்ம படிச்சோமையானார் படிச்சுட்டு அம்பாளுக்கு நம்ம தியானம் பண்ணினோமையானார் சித்ராந்தன் நைவேத்தியம் பண்ணினோமையானார் கிரக தோஷங்கள்னால வரக்கூடியதான சகல பாவங்களும் போகும் அப்படின்னு சொல்லுது. இப்படி சொன்ன பிறகு இதுவரைக்கும் அம்பாளுடைய புருவங்களை சொன்னோம் கண்களை சொன்னோம். இந்த கண்களை சொன்னது அந்த கண்கள் இருக்கக்கூடியதான ஒரு பார்வை. அந்த பார்வையானது நமக்கு என்னத்தை கொடுக்கிறதுங்கிறது அடுத்ததாக ஒரு கட்டத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு. அயோத்தியாவலையை கிமபி மதுரா அபோக போகவதிக அவந்தை திருஷ்டித்தே பகுநகர நிஸ்தார விஜய திருவம் வியவஹரண யுக்ய விஜயதே அப்படின்னு விசேஷமாக
அம்பாளுடைய ஒரு நாமாவை சொன்னாலோ அல்லது அவளுடைய ஒரு பார்வையை பண்ணாலும் நமக்கு சகல விதமான துன்பங்களும் போகும் அப்படின்னு வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நன்றை முகன் நாரணம் சிந்தைக்குள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பார்வில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எப்பிராம் உன்னை தந்தனையே அப்படின்னு விசேஷமாக மனுஷால் ராட்சசால் எல்லோரும் அம்பாளை வழங்கின்றிருக்க அம்பாளை நினைக்கிறவன் முக்கியமாக நான்முகனான பிரம்மதேவர் நாரணன் அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்கிறவர் யாரு சிந்திப்பவர் சர்வதா சர்வகாரம் அம்பாளுடைய கண்களையே நனைந்து கொண்டு எதற்காக அந்த கண்களுடைய பார்வை பத்தாம் மேல விழணும்னு ஒரு அபிப்பிராயம் பரமேஸ்வரர் இது பண்ணினா என்ன அவன அழியா பரமானந்தர் அது அழியாதான பரமானந்த சுரூபமா இருக்கிற பரமேஸ்வரர் அந்த கண்கள் நம்ம மேல விழுமையான லட்சுமி வசீகரண துர்நதரோருஹாணி தத்பாத மங்கதரஜம் சிரஞ்சயந்தி யாரி பிரணாமீதானி நிடம் தராட்டே தும்மந்து தைவமிதானி துரக்கராணி அப்படின்னு அந்த அம்பாவுடைய பார்வை நம்ம மேல விழுமையான நெற்றில இருக்கக்கூடியதான அந்த உங்களுக்கு எழுதல் நடக்கணும்னு எதாவது எழுதியிருந்தாங்கன்னா பிரம்மதேவர் அதை அப்படியே அழிச்சு பண்ணாங்க அவர் ஒரு சக்தி திறமையும் அந்த கணக்கன் பார்வையை விசேஷமாக நமக்கு சொல்லப்பட இந்த பார்வை 8 விதமா இருக்கலாம் 8 விதமான பார்வைகளோட அம்பாள் 8 ஊர்ல இருக்கலாம் என்னென்ன ஒரு விகாலா கன்யாணி குடருதி அயோத்தியா தாரா கிருபாதாரான தாராங்கிற ஒரு நட்சத்திரம் ஒரு ஊர் மதுரா போகவதி அவந்தி இப்படி பகுநகரின் விஜய அந்தந்த ஊர்ல அந்தந்த பார்வையோடு இருந்துருக்க அப்படின்னு விசேஷமா சொல்றது அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான ஒரு ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு விசேஷம் உண்டு அத்தனை விசேஷங்களும் ஒரு ஸ்லோகத்துல அடக்கி நமக்கு தெரியுது